ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க முத்துப்பேட்டைங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு. அங்கே போய் நான் தப்பாக எதுவுமே பேசலை, சட்டத்துக்கு புறம்பாக பேசலை, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலை. இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு இவனுக்கு என்ன அரசியல் பண்ணுவானுங்கன்னு சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. நான் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, விநாயகர் மேலே முதல்ல அவனுங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. சாமி சிலையை வச்சுட்டு பின்னாடி உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த சாமி சிலையை வச்சு காசு வசூல் பண்ணி அந்த காசை பிரிச்சுக்கறல சண்டை போட்டுப்பானுங்க. இவன் சொல்ற கடவுள் நம்பிக்கை உள்ள தலித் மக்கள், ஹிந்து தலித் மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ள அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டு போக மாட்டானுங்க. ஆனா நம்பிக்கையே இல்லாத கடவுள், அதாவது சிலை வழிபாடு நம்பிக்கை இல்லாத இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய அந்த பள்ளிவாசல் வழியா தான் சாமியை கொண்டு போகணுமா, ஏன்னா கலவரத்தை உருவாக்குறதுக்கு. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, இதை ஏன் கட்டமைக்கிறான், விநாயகர் சதுர்த்திங்கிறது நமக்கு தேவையா, அப்ப இதற்கும் தமிழகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பேசினேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்காக கண்டிச்சு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் போட்டு, இந்த வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனெல்லாம் வரவழைச்சு நம்மளைய அசிங்க அசிங்கமாக பேசி கழுவி கழுவி ஊத்தி காரி காரி துப்பி வழக்கும் போட வச்சு, இதோடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா, நம்மளை அன்னைக்கு எந்த இயக்கம் நம்மளை பேச கூப்பிட்டாங்களோ அவர்களை காவல்துறையை சேர்ந்த டிஎஸ்பி நிக்கோலஸ் கென்னடின்னு ஒருத்தர், அவர் உண்மையாலுமே காவல்துறையில் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் வேலை பார்க்குறாரா இல்லை பாஜக கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. நம்மளை யார் பேச கூப்பிட்டாங்களோ அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு சத்யபிரபு விட்டா பேசுறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா, நீங்க எதுக்குங்க சத்யபிரபுவெல்லாம் கூப்பிடுறீங்க பேசுறதுக்கு, சத்யபிரபு அடுத்த வாரம் இங்க ஒரு கல்யாணத்துக்கு வரதா இருக்கு, அப்படி சத்யபிரபு கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், சத்யபிரபு கைது செய்வேன்னு சொல்லி மிரட்டி அச்சுறுத்தி, அந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவேன்னு சொல்லி மிரட்டி அச்சுறுத்தி, இப்படி எல்லாம் பூச்சாண்டி வேலை காமிச்சு, இப்படி நம்ம தொடர்ச்சியா எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெங்கெல்லாம் பூச்சாண்டி வேலை காமிச்சு நம்ம மேல வழக்கும் போட்டு, இப்படி நடந்த முத்துப்பேட்டையில் போன வாரம் ஒரு கட்சி பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் பேர்ல வழக்கு பதிவு செய்யறதுக்கு போராடி போஸ்ட் ஒட்டி அவங்களுடைய கொட்டத்தை அடக்கியது இந்த எஸ்டிபிஐ கட்சி.